அடுத்து நாம் பார்க்க விரும்புகிறது ஜிபியு குட் பேட் அக்லி படத்தோட விமர்சனம் தான். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா அதோட கவிஞர்களே அந்த பட வசூல் வந்து பயங்கரமாக போயின்னு இருக்கிறதாகவும் திரையரங்குகளில் வந்து ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கோம் சொல்கிறாங்க. அந்த படத்தில் நீங்கள் எப்படி மக்கள் அந்த படத்தை எப்படி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க. ஸோ அந்த விமர்சனம் என்னன்றதை உங்கள் பாஷையில் எடுத்து சொல்லுங்கள். ஜிபியு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே படத்தில் பொறுத்தளவுக்கு ஏகே அவர் அஜித்குமார் அவரோட படத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு விறுவிறுப்பு இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் ஓகே தான். போட்ட பாட்டவே திருப்பி இன்னொரு படத்தில் இருக்க பாட்டை தூக்கி போட்டதில் அதில் ஒரு பிரச்சனை வேறு வந்துருக்குது. இன்னொன்று கேட்டிங்கன்னா அந்த படத்தில் கதை சிறுசு, ஆனால் எடுத்ததோ ரொம்ப பெருசு. இது எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்றது தெரில. இருந்தாலும் கதை கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் படக்காட்சிகள்லாம் எடுத்துருக்கிறாரு. அதேமாதிரி அந்த டைரக்டர் ஆத்விக் கவிஞர்களே, நானும் அந்த படம் பார்த்தேன். பட் நானும் பார்த்துட்டு வந்து நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி படம் ஆரம்பத்தில் முடிகிற வரையும் கதை எதுவுமே கிடையாது, விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. மக்களை உட்கார வைக்கிறதுக்காகவே பழைய பாட்டுகளை எடுத்து ஹிட்டான பாட்டுகளை எடுத்து படத்துக்குள்ளே சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். உண்மைதான். ஆமாம், அதாவது கணவன் மனைவி இடையே உள்ள அன்பு போராட்டமா இல்லை கணவன் மனைவி மகன் இடையே உள்ள பாச போராட்டமா, இந்த விஷயத்தை வந்து ஒரு 2.5 மணி நேரமாக ஜவ்வாக எழுதிருக்காரு இயக்குனர்னு. இது அஜித்குமாருக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கிற கதைகள் இதெல்லாம். ஏன்னா ஒரு துணியை எடுத்தோமா ஊற வச்சோமா துவைச்சோமா, துணியை எடுத்தோமா ஊற வச்சோமா துவைச்சோமா, இதே மாதிரி தான் சமீப காலமாக அஜித்குமார் அவர்களுக்கான படமானது ரொட்டீனாக வந்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு வலைப்பின்னல் சுற்றி அதிலேயே தான் வந்து. கவிஞர்களே, ஒரு விஷயம் எனக்கு புரிய மாட்டேங்குது கவிஞர்களே. அதாவது தற்போது பெரிய மெகா ஸ்டார்ஸ் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள மட்டும் ப்ரொமோட் பண்ணுற மாதிரியே படம் எடுக்கிறாங்க. அதாவது அவங்கள புகழ்ந்து பேசியே, நீங்கள் இந்த குட் பேட் அக்லியில் கூட கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து அஜித்குமாரை புகழ்ந்து ஈவன் வில்லன் முதற்கொண்டு புகழ்ந்து பேசுகிற மாதிரி ஒரு சீன்ஸாக இருக்கும். பட் அது வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கு இல்லையா? அதாவது அஜித்குமார் அவர் வந்து ஒரு அல்டிமேட் ஸ்டார்ன்றது ரசிகர்களுக்கு தெரிஞ்சாலும், ஸோ படம் கதைன்னு வரும்போது எப்படி இந்த மாதிரியான படங்கள் வந்து அவன் பார்க்கும்போது தெரியாதா? இதை வந்து இயக்குனரோட டைரக்ஷனில் நடிகர்களோட தலையீடு உள்ளதாக சொல்லப்படுதே, அது உண்மையா? கண்டிப்பாக இருக்குது. ஒரு நடிகர் கதையை கேட்குறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு உரிய கதையாக இருக்குதான்னு தான் முதல்ல டைரக்டர்கிட்ட கேட்பார். ஏன்னா முந்தி கதைக்காக கதாநாயகர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டார்கள். ஆனால் இன்றைய அளவில் கதாநாயகர்களுக்கான கதைகள் தான் கதைக்களமாக இருக்கிறது. அதனால் இந்த படங்களில் ஏன்னா அவங்களோட கால் சீட் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்க படத்தில் போட்டாலே அடுத்து அந்த பணத்தை எடுத்துடலான்ற ஒரு எண்ணம் வந்து எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் உண்டு, எல்லா இயக்குநர்களுக்கும் உண்டு. ஆனால் இதை காலம்தான் மாற்ற வேண்டும். ஒருவேளை ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த மாதிரி விரும்புகிறாங்களா என்றது தெரியல. ப்ரொடியூசர்ஸ் பணம் போடுறவங்க உண்டு. ஏன்னு கேட்டால் பணம் போடுறவங்க லாபத்துக்காகத்தானே இந்த பணத்தை போடுறாங்க. அப்படின்றப்ப ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டாக இருக்கும். இந்த மிகப்பெரிய பட்ஜெட்டில் தோல்வி அடைஞ்சிட்டா அவங்களோட வாழ்க்கையை அஸ்தமனம் ஆகிடும். இது 2 பேருக்கும் உள்ளது. நடிகர்கள் அவங்க பணத்தை வாங்கிட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனால் இயக்குனரும் தயாரிப்பாளரும் அடுத்து அவங்களோட வாழ்க்கை முறையை மேம்படுத்துறதுக்கு வேறு வழி இல்லாமல் இது போன்ற சமாளிப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. எப்பொழுதும் கதைக்களம் கதாநாயகனை சுற்றி இருப்பது தவறான ஒரு விடயம். கதையை சுற்றி கதாநாயகன் இருக்க வேண்டுமே தவிர கதாநாயகனை சுற்றி கதை இருப்பது மிக பெரும் அபத்தமானது. போதும் முதல்ல கவிஞர்களே, அதாவது அவர் வந்து போன திரைப்படத்தில் கூட அது என்ன திரைப்படம் வந்துச்சு, அது கூட அவர் அங்கேருந்து ரேஸில் இருந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், முயற்சி. ஆமாம், அஜித் வாழ்க விஜய் வாழ்க, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அப்படின்னு கேட்டார். கண்டிப்பாக. ஆமாம். ஸோ ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா தன்னை வாழ்கன்னு சொல்லணுன்றக்காகவே இந்த படம் எடுத்த மாதிரி தெரியுது இல்லையா? அது சரிதான். ஆனால் அஜித்குமார் அவர்களை பற்றி ஒரு நல்ல விஷயம் சொல்ல வேண்டுமானால் ஒரு சில கருத்துக்களை ஆழமாக பதிப்பார். அவர் தனது சுய சரித்திரத்தில் சரிதையில் கூட அப்படி சொல்லலாம். ஏன்னா அவரோட சுய வாழ்வில் ஒரு சில விஷயங்கள் வந்து ரசிகர்களுக்காக அவர் சொல்லியிருக்கிறார்ன்றது கரெக்டாக தான். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அஜித் வாழ்க விஜய் வாழ்க அவங்க வாழ்க இவங்க வாழ்கன்னு நீங்கள் சொல்கிறத விட நீங்கள் எப்போ வாழ போகிறீங்கன்னு கேட்டது உண்மையிலே ஒரு தரமான விஷயம். அதற்காக திரு அஜித் சார் அவர்களுக்கு சல்யூட் அடிக்கிறேன். கரெக்டு தலைவரே. அதாவது நம்ம விமர்சனம் முடிவுக்கு வந்தாச்சு. குட் பேட் அக்லி தான் படம். போய் தியேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.
குட் பேட் அக்லி, பட் அக்லியை எடுத்திருக்கலாம். நன்றி. அஜித் ரசிகர் அதனால்